பொதுவாக எந்த கோயிலுக்கு சென்றாலும் எலுமிச்சை பழம் முக்கியத்துவமாக இருக்கும். புது வாகனங்கள் வாங்கினாலும் சரி அல்லது கடவுள் முன்பு வைத்துக் கொடுப்பதற்காக இருந்தாலும் சரி, எலுமிச்சை பழத்தை கோயிலுக்கு செல்பவர்கள் அனைவரும் வாங்கிச் செல்வார்கள். அந்த எலுமிச்சை பழம் எதற்காக வாங்கி செல்கிறார்கள், மேலும் எலுமிச்சை மாலை எந்தெந்த கடவுளுக்கு வழங்கினால் என்னென்ன பலன்கள் என்பது குறித்து பார்க்கலாம். எலுமிச்சை பழம் தன் இயற்கை அமிலத்தன்மையால் தீய சக்திகளை விளக்கும் ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுகிறது. அதற்காகத்தான் எலுமிச்சை பழங்களை கடவுளின் முன் படைத்து கும்பிடுவது வழக்கமாக உள்ளது. இது மனதில் அமைதி தரும், தீய ஆற்றல்களை அகற்றும் என நம்பப்படுகிறது. எலுமிச்சை பழம் உடலையும் மனதையும் சுத்திகரிக்கக்கூடிய பானமாக கருதப்படுகிறது. அதனை கடவுள்களின் படைப்பாக வைத்து வழிபடுவது பக்தர்களின் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது என்று கூறப்படுகிறது. எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி போன்ற நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கும் மூலக்கூறுகள் உள்ளன. இதனால் எலுமிச்சை பழங்களை கடவுளுக்கு படைத்து வழிபடுவது உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. எலுமிச்சை பழத்தில் காணப்படும் கசப்பு மற்றும் புளிப்பு தன்மைகள் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனை கடவுளின் முன் வைத்து வழிபட்டால் தெய்வ சக்தி மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. தெய்வ சக்தியின் அருளை பெறவும் தன் மனதை சுத்தமாக வைக்கவும் எலுமிச்சை பழம் ஒரு அர்ப்பணிப்பாக கருதப்படுகிறது. மொத்தத்தில் எலுமிச்சை பழங்களை கடவுளுக்கு படைத்து வழிபடுவது தீய சக்திகளை நீக்கி சுத்தி ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை அளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் இந்த கடவுள்களை வணங்கும் போதெல்லாம் எலுமிச்சை மாலை எடுத்து செல்ல மறந்து விடாதீர்கள். காளி தேவி ஒரு ஆற்றல் வடிவம் கொண்ட தெய்வமாக கருதப்படுவதால் தீய சக்திகளை அழிக்கும், கெட்ட மனப்பான்களை நீக்கும் தெய்வமாக திகழ்கிறார். எலுமிச்சை மாலையை அவருக்கு அர்ப்பணிப்பது தீய சக்திகளை தடுக்கவும் நன்மை தரும் சூழ்நிலையை உருவாக்கவும் உதவுகிறது. குடும்பத்தில் அமைதி, மன அமைதி, விரோதங்களை களைவது, விரைவான தீர்வுகளை காணவும் அருள் புரியும். மாரியம்மன் மழை, சுத்தி, நோய் நிவாரணத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார். மாரியம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று கூறப்படுகிறது. புனித நீர், மழை போன்ற இயற்கை வளம் கிடைக்கவும் பஞ்சம் போன்ற தடைகளை நீக்கவும் மாரியம்மன் அருள் புரிவார் என்று கூறப்படுகிறது. வீரபத்திரர் மற்றும் ஐயனார் ஆகியோர் காவல் தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள். இவர்கள் தீய சக்திகளை துரத்தும் ஆற்றல் கொண்டவர்களாக வழிபடுகிறார்கள். எலுமிச்சை மாலை இந்த தெய்வங்களுக்கு சாற்றினால் வீடு, கிராமம், சுற்றுப்புறத்தில் நல்ல நலத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும். வெறுப்பு, தோல்வி, தீய எண்ணங்களை தடுக்கவும் அருள் புரிவதாக நம்பப்படுகிறது. துர்க்கை அம்மன் பல ரூபங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். எலுமிச்சை மாலை அவருக்கு சாற்றினால் தீமையை நீக்கி தடைகளை அகற்றி எதிரிகளை விளக்கும் ஆற்றல் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. குடும்பத்தில் கெட்ட சக்திகளை தடுக்கவும் சுப நிகழ்வுகள் நடைபெறவும் துர்க்கை அம்மன் அருள் புரிகிறார்.